வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் சாந்தி மேம். இன்றைக்கி நம்ம வந்து இப்போ டே டு டே ஆக்டிவிட்டியோடு சேர்ந்து செய்கிற லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய நம்ம வந்து சிம்பிள் பயிற்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். அது சம்மந்தமாக இன்றைக்கி ஏதாச்சும் நீங்களே ஒரு பயிற்சி கேளுங்களே, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால். கிரைண்டர் போட்டுட்டு இருக்கல, நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா தானே மேம் இருக்கும். ஆமாம், அந்த நேரம் ஏதாவது ஒரு இது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகே. கிரைண்டர் போடுறப்ப எப்படி நம்ம வந்து அதை கிரைண்டர் மாவு ப்ரிப்பேர் பண்ணி முடிக்க ஒரு மேக்ஸிமம் 1 hour கிட்டக்க ஆகும். அதுக்கு சிம்பிளாக ஒரு 10 நிமிஷம் பயிற்சி நம்ம செஞ்சிடலாம். ஓகேயா? இப்போ அது எப்படின்றத பார்ப்போம். இப்போ நேராக நின்றுக்கங்க, கைகளை பின்னாடி கட்டிக்கிங்க. மார்ச் ஃபாஸ்ட் மாதிரி நம்ம சின்ன வயசில் செஞ்சுருக்கோம், மார்ச் ஃபாஸ்ட் மாதிரி. ஓகே. இப்போ ரைட் லெக்கை மட்டும் நல்லா கீழே ஃபோர்ஸ் பண்ணி 1 2 3 4 5. இப்போ லெஃப்ட் லெக்கு. ஓகே. 1 2 3 4 5. ஓகே. இந்த மாதிரி இந்த சவுண்டு கேட்குற அளவுக்கு நம்ம வந்து யாரும் பார்க்குறாங்க, வீட்டில் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுமாலாம் நினைக்க வேண்டாம். இந்த சவுண்டு கேட்குற அளவுக்கு நம்ம காலில் வச்சு பூமியில் நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த முழு பலங்கள் கிடைக்கும். இப்போ செகண்ட் ஒன் பார்க்க போகிறோம். ஓகே. இப்போ செகண்ட் ஒன்னாக இடுப்பில் கை வச்சுருக்காங்க. இப்போ வலது காலை நல்லா ஃபுல் ரொட்டேஷன் கொடுத்து கொண்டு போய் நிற்கிறாங்க. முடிந்த அளவு ஃபுல் ரொட்டேஷன். எதுக்கு ஹிப்பில் நம்ம வந்து கை வச்சுருக்கோன்னா, நமக்கு பேலன்ஸ் கிடைக்கணும், விழுந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே லேடிஸ் வந்து இந்த மாதிரி சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். இப்போ அதே வந்து திருப்பி ஆன்டி கிளாக் வைஸாக செஞ்சு கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. வலது காலையே முதல்ல வந்து இடமிருந்து வலதுமாக சுற்றுனாங்க, இப்போ வலமிருந்து இடமாக சுற்றி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. ஓகேயா? இப்போ லெஃப்ட் லெக், இடது காலை மெதுவாக ஹிப்பில் கை வச்சுக்கிறது நம்மளோட பேலன்ஸுக்கு தான். சாந்தி மேம் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜோதி மேம் ஏற்கனவே செஞ்சுருக்காங்க. நம்ம யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள வார்ம் அப் பயிற்சியை அவங்க செஞ்சுருக்காங்க. சாந்தி மேம் பார்த்து மெதுவாக ரிலாக்ஸாக பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி தான் இடது காலையும் இடமிருந்து வலமாக இப்போ ஒரு 3 times நம்ம வீடியோக்கோசரம் 3 times எடுக்கிறோம். இதை வந்து நம்ம வந்து 5 times 10 times 15 கவுண்ட் அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு சுற்றி கொண்டு வந்து நிற்கிறப்ப நமக்கு வந்து மூட்டில் வலி இருந்து அந்த சமயத்தில் மூட்டு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகாமல் இருக்கும், மூட்டு வந்து மடங்காமல் இருக்கும். திருப்பி இதை எத்தனை கவுண்டிங் வேணாலும் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து கணக்கெலாம் கிடையாதுங்க. அப்போ மூட்டில் வந்து இந்த லேசாக எலும்பு தேய்மானம் இருந்தாலும் அது கூட சரியாயிரும் இது வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்ப. அடுத்து பார்த்திங்கன்னா மூட்டில் இருக்க தசைகள் நரம்புகள் நல்லா வந்து உயிர் சக்தி நல்லா அதுக்கு அதிகமாக இருக்கும், நல்லா எனர்ஜியாக இருக்கும். அந்த இடத்துக்கு நல்லா எனர்ஜி கிடைக்கும். ஓகேயா? ஓகே மேம். இப்போ 3rd ஸ்டெப் செய்ய போகிறாங்க. ஓகே. இப்போ வந்து பேக் வாக் போகிறாங்க. இந்த பேக் வாக் அவங்க வந்து வலது காலை மட்டும் பின்னாடி அப்படியே கொண்டு போயிட்டுருக்காங்க. பார்த்து மேம். அதாவது வலது கால் மட்டும் அப்படியே பின்னாடி கொண்டு போகிறாங்க. அப்புறம் திருப்பி அதே 2 காலும் சேர்ந்து ஒரே இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ நார்மலாக வந்துடுறாங்க, முன்னாடி வந்துடுறாங்க. இந்த பேக் வாக் செய்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சதைகள், தேவையில்லாத சதைகள்லாம் நல்லா வந்து உங்களுக்கு கரைஞ்சிரும். ஓகே. இப்போ லெஃப்ட் லெக்கை மட்டும் அப்படியே பின்னாடி வச்சு கொண்டு போகிறாங்க. முதல்ல ரைட் லெக் மட்டும் பின்னாடி வச்சு கொண்டு போகிறாங்க. இப்போ லெஃப்ட் லெக் மட்டும் வச்சு நடந்து பேக் வாக் போகிறாங்க. ஓகே. இப்போ தெரியுதா உங்களுக்கு? நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். லெஃப்ட் லெக் மட்டும் கைகளை உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரைட் லெக் மட்டும் வச்சு கொண்டு போனாங்க. இது செய்ய ஃபாஸ்ட்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஓகே. இப்போ ரெகுலராக நடந்து வந்து ஒரு இடத்துல பொசிஷன் வந்து நின்றுங்க. நல்லா கால்களை நல்லா அழுத்தம் கொடுத்து தான் இந்த பேக் வாக் போகிறப்ப நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ அவங்க பிரீத் வாட்ச் பண்ணுறாங்க. என்ன யோகா பண்ணாலும் சரி, முதிரை பண்ணாலும் சரி, சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு வார்ம் அப் பயிற்சி, ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் நம்ம வந்து பிரீத் வாட்ச் பண்ணணும். நம்மளோட மூச்சை நேசிக்க கற்றுக்குறோம். அது வந்து நமக்கு எவ்வளோ நல்லதுன்றதை நம்ம வந்து ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். இப்போ இந்த மாதிரி இப்போ வந்து இவங்க 3 எக்ஸசைஸ் பார்த்துருக்காங்க. முதல்ல மார்ச் ஃபாஸ்ட் மாதிரி மார்ச் வாக்கு. அடுத்து செகண்ட் ஒன் வந்து காலை நல்லா நீ கேப்பை மட்டும் ஒவ்வொரு காலாக கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மாதிரி ஒரு 5 times சுற்றி வந்தாங்க ஹிப்பில் கை வச்சுட்டு. இப்போ அடுத்து பேக் வாக் போனாங்க. இதெல்லாம் வந்து நம்ம அந்த மேம் கேட்ட மாதிரி ஒரு கிரைண்டர் போட்டிருக்க நேரத்தில், கிரைண்டர் போட்டு நம்ம மாவு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கிற நேரத்தில் சிம்பிளாக இது ஒரு 10 நிமிஷத்துக்கிட்டக்க நம்ம செலவு பண்ணோம்னா நமக்கு ஆரோக்கியமாக நம்ம லைஃப்பில் ரிலாக்ஸாக இருக்கலாம்.
ஓகே மேம், ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், முதிரையும் செய்வோம், இந்த மாதிரி சிம்பிள் எக்ஸசைஸ் செய்வோம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.